இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ பைக் டாக்ஸி பேன் பண்ணிட்டாங்க. ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நானுமே வந்து பைக் டாக்ஸி ஓட்டியிருந்தேன் காலேஜ். சார் என்ன சார் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க காரில்? தான் பண்ணுறேன். என்ன சொன்னாலும் வந்து நிறைய பேர் நான் திட்டியிருக்கேன். நல்ல வேலை கேமரா இருந்துச்சு கையில். கொஞ்சம் கூட சென்ஸ்லெஸ்ஸாக வந்து பிஹேவ் பண்ணுறீங்க. அசிங்கமாக இருக்குது பார்க்குறது. ஸோ குட் ஈவினிங், மாலை வணக்கம் எல்லாருக்கும். மணி வந்து கரெக்டாக 7 மணி வந்து ஆகுது. இன்னைக்கு 7 மணிக்கு தான் வந்து ட்ரிப் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நம்ம அண்ணா நகர்லேருந்து எடுத்திருக்கோம். ட்ராப் லொக்கேஷன் அலர்பேட்டை சம்திங் வந்து விழுந்துருச்சு. அலர்பேட்டை சரியாக கவனிக்கல. பட் இங்கே வந்து 12 கிலோமீட்டர் வந்து போட்டுருந்துச்சு. அமௌண்ட் வந்து 300 சில்லற பக்கம் வந்து அமௌண்ட் வந்துச்சு. சரி, எடுக்கும் போது நல்லா இருந்துச்சு. எடுத்து ட்ரிப்பு வந்துச்சு. மடன்னு மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்க்கும் போதே தெரியும் ஜோராக வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான். இப்போ 7லேருந்து மார்னிங் வரைக்கும் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பியும் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10-11 மணிக்காக நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி. இதான் என்னோட பிளான் நான் வச்சுருக்கேன். பட் நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. ஸோ என்ன நடக்க போகுது தெரியல. ஸோ இதான் நான் பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை 15th ரெஸ்ட் இருந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி எடுக்கலாம். ஏன்னா காலையில் லீவு, எல்லாரும் பட்டு தூங்குங்க. ஊருக்கு போகிறவங்க போவாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா ஓடுமா என்னன்னு தெரில. நம்மளே வாய் வைக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லீவ் டைம் எல்லாம் ஊருக்கு போகிறீங்க. ஸோ பார்த்து நல்லபடியாக போயிட்டு வாங்க. நம்மளுக்கும் நல்லபடியாக ட்ரிப் வரட்டும். ஸோ பேச்சை குறைச்சிட்டு வேலையை வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 750 மீட்டர் 3 நிமிஷம் காட்டுது. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். கஸ்டமரை பிக் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். ஒரு 1000 ரூபா முடிச்சுட்டு என்னென்ன ட்ரிப்புன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரேன். என்ன சார் பண்ணிட்டு என்ன பண்றீங்க கார்ல? புரியல. இல்ல என்ன பண்றீங்க கார்ல? புரியல எனக்கு. நான் கரெக்ட்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நகரம் பிரைவேட் ஸ்பேஸ்ல சார் இது. சரிங்களா? கார் இது. அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. சாரி. இல்ல சாரி இல்லை, நானும் பார்க்குறேன். இல்லை கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் நான் பார்த்துட்டு வரேன். இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சார். இது உங்க ஓன் கார்னா பரவாயில்ல. ಈಗಲೇ ಡ್ರಾಪ್ ಹಿಂಗೆ
520. ஒரு நிமிஷம் இருங்க. சார் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னே புரியல எனக்கு. ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி தான் வரீங்க. ஏன்னா இது காரா லார்ஜா இது என்ன நினச்சின்னு வரீங்க? சரி நானும் சரி 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 ஓகே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம வண்டி ஒரு இது இருக்குல்ல அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வல்கரா பிஹேவ் பண்ணா என்ன இது? காரா என்ன இது? ஒரு லிமிட் தான் இருக்கு எல்லாத்துக்கும் வந்து வல்கரா பிஹேவ் பண்ணியிருந்தா என்ன புரியல எனக்கு. கொஞ்சமாச்சு சென்ஸோட பண்ணுங்க. ஏன்னா யாராச்சும் இருக்கிறீங்கன்னா கூட பொண்ணு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சென்ஸோட இருக்கணும். கர்மம் பூச்ச வேலைலாம் வண்டியில் உட்காந்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? ரூபா முடிச்சுட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ட்ரிப்பு வந்து முடிச்சிருக்கோம். ரேப்பிடோவில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா 1400 வந்து முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 316 ஆழ்வார்பேட் சொன்னேன். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம நந்தனம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அண்ணா நகர், அதுக்கு 562. ஏன் அவ்வளோ அமௌண்ட்னா ப்ரீமியம் ட்ரிப்பு, மழை இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த அமௌண்ட் வந்து வாங்கிடணும். ஸோ லாஸ்ட்டாக இப்போ ஒரு கோலா ட்ரிப் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து 521 அண்ணா நகர்லேருந்து பல்லாவரம், ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கிட்டாங்க. நான் திட்டினால அந்த ரீசனுக்காக. கொஞ்சமாச்சு யோசிங்க. கூட ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை வந்து அவள் என்னென்ன பண்ணுறது தான் சொல்கிறேனே, ஒரு கேவலமாக வந்து பண்ணு. அது நான் என்ன சொல்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம், உங்கள் பர்சனல். ஏன் காரில் பண்ணக்கூடாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணக்கூடாது. நான் ஒருத்தருக்கு நான் பார்க்குறேன்னு அந்த ஒரு சென்ஸ் கூட இல்லை 2 பேருக்கும். அப்படி என்ன அதுதான் கட்டி வச்சுக்கிறாங்களா அங்கங்கே? என்ன அவ்வளோ உங்களுக்கு? நிறைய பேர் இது மாதிரி தான் பண்ணுறாங்க. என்ன சொன்னாலும் வந்து நிறைய பேர் நான் திட்டிருக்கேன். நல்ல வேலை கேமரா இருந்துச்சு கையில். கொஞ்சம் கூட சென்ஸ்லெஸ்ஸாக வந்து பிஹேவ் பண்ணுறீங்க. அசிங்கமாக இருக்குது பார்க்குறது. என்னவோ இந்த கேமரா இருந்ததுனால உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ ட்ரிப் முடிச்சிருக்கோம். 1400 ரூபா. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். பார்க்கலாம் அடுத்து என்ன ட்ரிப். வெயிட்டிங். ட்ரிப் வரட்டும். 2 ரூபா முடிச்சுட்டு வரேன். மணி கரெக்டாக 12:54. எங்கேருந்து பேசுகிறேன்னா வெளியே போயிடலாம். உட்காந்து கண்டினியூஸாக உட்காந்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக தண்டையார்பேட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். 2 ரூபா முடிச்சாச்சு. ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் கீழே இறங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி இப்போ என்னென்னா சொன்னான்னு தெரில. ஒரு போன வாரம் வண்டி ஸ்டார்ட் ஹாஸ்பிட்டல் போன பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வீடியோ போடுறதுனால. ஸோ அப்போ வந்து வண்டி பேட்ரி வந்து வெடிச்சிச்சு தண்ணி இல்லாமல். அந்த தண்ணி ஏன் குறையுதுன்னா டைனாமோ பிரச்சனையும் இருக்கலாம். ஸோ டைனாமோ பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஸோ என்னன்னு தெரியல, டைனாமோ போயிடுச்சா இல்லை டைனாமோ வீக்காக இருக்கா அப்படின்னு தெரில. ஹெட்லைட் வந்து ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அப்புறம் மாற்றி போட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது. பேட்ரி வந்து ஹீட் ஆகி வச்சு டைனாமோ ப்ராப்ளம் கூட இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னன்னு தெரியல. இது வந்து வேறு பேட்ரி, அந்த பேட்ரி கொடுத்துட்டு வேறு பேட்ரி வாங்கி போட்டாச்சு. ஸோ இன்ஜின் எதுவும் அப்நார்மலாக இல்லை. டைனாமோ இங்கே வரும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இங்கேயே வந்து ஹீட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபேன் ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுது. பேட்ரி லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பட் கொதிக்கிற மாதிரி இல்லை. ஸோ என்ன சொல்ல வந்தேன், அது முடியலாம் முடியாச்சு. ஏன் ப்ரோ அப்படி அடிக்குதுன்னா அதுதான் கரெக்ட் வே. ரொம்ப தள்ளக்கூடாது. ஓரளவுக்கு வந்து நம்ம மூடலாம். ஸோ 2000 வந்து முடிச்சிட்டோம். மணி கரெக்டாக 1 மணி வந்து ஆகுது. ஸோ பைக் டாக்ஸி பேன் பண்ணிட்டாங்க. ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நானுமே வந்து பைக் டாக்ஸி ஓட்டியிருந்தேன் காலேஜ் டைமில். ரொம்ப யூஸ்ஃபுல். படிக்கிற பசங்களுக்கு, வேலை தேடுற பசங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி பசங்களெலாம் கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லலாம். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசணுன்னா எதை பற்றி பேசலான்னா, அந்த டிப்ஸு வந்து ஓலா, ஊபர், ரேப்பிடோவில் வந்து டிப்ஸை வந்து எடுத்துட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். டிப்ஸு சரி ஓகே, நீங்கள் வந்து டிப்ஸ் எடுத்துறீங்களா, அது வந்து சந்தோஷம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஃபேர் வந்து கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 8 கிலோமீட்டருக்கு 160 180ன்றது போது ரொம்ப கம்மியான ஒரு ஃபேர் அமௌண்ட்டு.
ஸோ ஒன்று டிப்ஸை எடுத்துடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக கேப் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் எடுத்துறீங்க, இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது. ஸோ ஃபேரை ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம சொல்கிறதுனால யாரும் ஏற்றி கொடுக்க போகிறதும் இல்லை, அப்படி இருந்தாலும் சொல்கிறேன். மற்றபடி 2 ரூபா முடிச்சிட்டோம். மணி 1 மணி ஆகுது கரெக்டாக. தண்டையார்பேட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வண்டி ஆள்ட்டு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ட்ரிப்பு ஏதோ வராது, ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்கணும். வண்டியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்க்கலாம். ட்ரிப்பு வரும்போது எப்படி காலையில் ட்ரிப் எடுக்கும் போது வந்து பேசுகிறேன். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. 79வது வருஷம் முடிஞ்சு 80வது வருஷம் வந்து உள்ள கால் எடுத்துருக்குறோம். ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்குமே. ஏன்னா இப்படி பேசுகிறேன்னா, நல்லா நான் இதை சொன்னேன்ல, ட்ரிப் வர வெயிட் பண்ணி பார்த்து தூங்கிட்டேன். சரியான தூக்கம் தெரியல, அப்நார்மலாக தூங்கிட்டேன். வண்டியிலேயே மணி 7:20 வந்து ஆகுது கரெக்டாக. நல்லா விடிஞ்சு போச்சு. ட்ரிப்லாம் ஆன்ல வச்சுருந்தா ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஸோ எழுந்தோடனே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு விஷ் பண்ணியாச்சு. போயிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு போயிடலாம் ட்ரிப்புக்கு. ஸ்டேட் ஒன் ட்ரிப் எடுத்து முடிச்சுட்டு வரேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப்பு வந்து லாஸ்ட்டாக வந்து ஏர்போர்ட்டில் தான் வந்து ட்ராப் பண்ணோம், இன்டர்நேஷ்னல். ஸோ எங்கே இருக்கேன்னா சென்னை ஏர்போர்ட் கலர்ஃபுல்லாக இருக்கா இண்டிபெண்டன்ஸ் டேயில். ஸோ அதனால் டேக்கேர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் ரிவர் பில்டிங்கு, அப்புறம் பீச் சைடு போனீங்கன்னா, ஸோ சென்னையில் நிறைய முக்கியமானலாம் இருக்குது. இது ரூஃபு மேபி நாளைக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கலர்ஃபுல்லாக சென்ட்ரல் காட்டணும்னு நினச்சேன். ஸோ நம்மளுக்கு ட்ரிப்ஸ் அந்த சைடு வரல. மேபி இதுக்கப்புறம் வந்தால் நைட்டு பார்க்கலாம். நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பீச் சைடு சென்ட்ரல் சைடில். ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கோம், ஈவினிங் தானே எடுத்தேன், ஒரு 6:30 தானே எடுத்தேன் ட்ரிப்பு. ஸோ இவ்வளோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து நிமிஷம் என்னென்ன ட்ரிப்புன்னு சொல்கிறேன். நம்ம ஏரியாவில் அண்ணா நகர்லேருந்து ஒன்று எடுத்தோம் ஃபஸ்ட்டு, ICF. அங்கே வந்து 600 ட்ரிப் ஒன்று எடுத்தோம். ஸோ அங்கேருந்து பல்லாவரம், சரிங்களா. வேங்கை வாசல்னு தெரியும் நிறைய பேருக்கு. தாம்பரம் பல்லாவரம்குள்ளே வேங்கை வாசல் ஒன்று இருக்குது, நல்லா இருக்கு கலர் லைட்டு. ஸோ அங்கேருந்து ஒன்று எடுத்தோம். அதுக்கு வந்து 600 வந்து கஸ்டமர் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி அங்கேருந்து வேங்கை வாசல்லேருந்து மணலி வந்து எடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து 800. இந்த 800 வந்து அவுட் ஆஃப் ட்ரிப்பு வரல. ட்ரிப்பு முடிச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு கஸ்டமர் வந்து அவங்களா கேட்டாங்க, ஸோ இது மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் கிலோமீட்டருக்கு 20 ரூபா கேட்டேன். ஸோ அந்த 20 ரூபா போட்டு ஏர்போர்ட் டோலு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த 20 ரூபா போட்டு அந்த அமௌண்ட் வந்து வந்துருந்துச்சு. அதாவது 800 ரூபா வந்து 37 கிலோமீட்டர் சம்திங் வந்து 37 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் 800 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் கஸ்டமர்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் மணலி, அங்கேருந்து லைட்டாக மூவ் பண்ணி மணலியில் வரல. அங்கேருந்து மாதாவரம் உள்ளே அந்த போன்வில்ல பார்க்கிட்ட வந்தேன். ஸோ பார்க்கிட்ட வந்து அங்கேருந்து ஒரு ட்ரிப் வந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அங்கே இருந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுனா 595, கஸ்டமர் பே பண்ணது 620. ஸோ லாஸ்ட்டில் சாயந்தரத்துலேருந்து எடுத்தது எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 1995. ஸோ இன்க்ளூடிங் டிப்பு 2000 ரூபா வச்சுக்கோங்களேன். டிப்பு சேர்க்க லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். டிப்பு நேற்று இன்னைக்கு வச்சு ஸோ 2000 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம் இந்த 3 ட்ரிப்பில். ஸோ மேற்கொண்டு மணி கரெக்டாக 11 மணி ஆகுது. ட்ரிப்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ நிறைய நண்பர் வந்து ஊரில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, நம்ம ஊருக்கு வர முடியல, லீவு கிடைக்கலன்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் கிடைக்கும் போது வேலையை பார்த்துட்டு, நம்ம கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. பட் நான் உங்ககிட்ட ஒரு சொல்கிறேன். ஏன் நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை ப்ரோ, ஊருக்கு அங்கேயே இருந்துடலாம் ப்ரோ, எதுக்கு தான் நான் வந்தேன்னு தெரில, வேலைக்கு வந்துட்டு இங்கே போக முடியாமல் கஷ்டப்படுறோம். நம்ம நினச்ச மாதிரிலாம் அங்கேருந்து வர முடியாதுல்ல. அதனால் வந்து கவலைப்படாதீங்க. வேலைக்காக போயிருக்கோம்,
ஸோ முடிச்சுட்டு நல்லபடியாக வரலாம். வரும்போது நம்ம ஊரை பார்த்துக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவில் வந்து நம்ம ஊர் சென்னையில் இருந்தவங்க நம்ம ஊரை வந்து நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஞாபகம் சின்ன ஞாபகம் வந்து வரும். ஸோ இங்கெல்லாம் இருந்துமே அங்கெல்லாம் இருந்துமேன்னு ஞாபகம் வந்து வரும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் இல்லை, இந்த என்ட்ரன்ஸ் அவுட் என்ட்ரன்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தெரியுதா? அவ்வளோதான். லைட்டிங் வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டே டியூன், பார்க்கலாம். மணி 11 மணி ஆகுது. அடுத்த ட்ரிப்பு என்னன்னு சொல்லிட்டு பேசலாம், என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேக் டு பேக் 2 ட்ரிப்பு வந்து முடித்தோம். ஏர்போர்ட்ல இருந்து நம்ம எக்மோர் ஏர்போர்ட் தள்ளி கொஞ்சம் மீனம்பாக்கமும் ஆலந்தூருக்கும் நடுவில் வந்து நம்ம ட்ரிப்பு வந்து முடிச்சிருந்தோம். எவ்வளோனா 350 நினைக்கிறேன். ஆமாம், அங்கேருந்து சென்ட்ரலுக்கு மீனம்பாக்கத்துலேருந்து எக்மோருக்கு வந்து முடிச்சிருந்தோம் 350. திருப்பியும் எக்மோர்லேருந்து சென்ட்ரலுக்கு ட்ரிப் இருந்துச்சு. அதாவது சென்ட்ரலில் பிக்கப்பு, வல்சராகத்தில் ட்ராப்பு. ஸோ இது எவ்வளோனா 368. ஸோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் இந்த ட்ரிப்பும் அடிக்கலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. மணி கரெக்டாக 12:35. இதோட என்ன ட்ரிப்பு வரும் அப்படின்னா, வரும் பப்ஸ் கிட்ட இருந்தால் ட்ரிப்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம இதுகிட்ட இருந்தால் மூவி முடிகிற மாதிரி இருந்தால் ஸோ அந்த ட்ரிப்ஸ் வந்து டைம் கிடைக்கும். ஒரு 1:30 மணி 2 மணிக்கு மூவி டைமிங் பொறுத்து எப்போ மூவி முடியுதோ. நம்ம ஃபோரம் மால் இருக்குது. ஸோ இதுமாதிரி மால் பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு மூவி இந்த டைமில் 12:30 மணிக்கு மேலே என்ன அடிக்கும்னா இதுதான். இது சாட்டர்டே நாளில் பப்ஸு அது மாதிரி வெளியே போயிருந்தாங்கன்னா ஸோ அதுக்காக வந்து ட்ரிப் புக் ஆகும். இன்னொன்று வந்து மூவிக்காக புக் ஆகும். ஸோ ட்ரெயினுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு தெரியல. இப்போ நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை இந்த டைம்லலாம். எடுத்திருந்தாலும் ஒரு 3:30 மணி 4 மணி அப்போ தான் வந்து ட்ரெயின் வந்து அடிக்கும். ஸோ வண்டி எங்கடா வருவோம் போடலாம். இந்த வரைக்கும் ஓட்டியிருக்கேன். மொத்தமாக சொல்கிறேன், நேற்று சாயந்தரம் எடுத்தேன்னா 7:30 மணிக்கு எடுத்தேன்னா ஸோ இன்னைக்கு எதுக்கும் ஓட்டிகிட்ருக்கோம். நடுவில் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தேன். நான் ஃபுல் டே கண்டினியூஸான்னு சொல்ல, ஒரு நாள் ஓட்டலாம் 24 ஹவர்ஸு. எப்படி இதை கேல்குலேட் பண்ண போகிறோன்னா, ஆன்லைனில் வந்து எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கும். நான் ரேப்பிடோ மட்டும் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆன்லைனில் எவ்வளோ நேரம் இருந்திருக்கும், ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன் என்னன்னு சொல்ல போகிறேன். நாளைக்கு காலையில் வரைக்கும் டைமு, அதாவது என்ன ப்ரோ தூங்காமல் ஓட்ட போறியா அப்படிலாம் இல்லை. நாளைக்கு காலையில் முடிஞ்சால் பார்ப்பேன், இல்லை வீட்டில் போய் படுத்துருவேன். இப்போது படுத்துட்டு காலையில் எழுந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. ஸோ அது எந்த அளவுக்கு இதுவாகுதுன்னு தெரில. வருது பாருங்கள், 6 கிலோமீட்டருக்கு 130 ரூபா. இதெல்லாம் நான் வந்து எடுக்க மாட்டேன். எம்டியாக போனாலும் எனக்கு அதெல்லாம் மனசாராது, இதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போகிறதுக்கு. ஸோ நம்ம ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா, ஏரியா சப்போஸ் இது என் ஏரியாவாக இருந்தால் நான் இப்போ எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ நைட்டு ட்ரிப்பை முடிக்கிற மாதிரி இருந்தேன்னா நான் அதை உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறேன். இல்லை ஸ்டில் இது வரைக்கும் நான் ஓட்டுறனோ அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் வச்சுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். எக்ஸ்டெண்ட் வச்சுறவங்களுக்கு ஸோ ஹுண்டாய் எக்ஸ்டெண்ட் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டி எவ்வளோ பிரச்சனை தரும். இது வந்து எப்படி சொல்கிறது, நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், தொட்டாசிரிங்க மாதிரி வண்டி. பிரச்சனை வரலன்னா அது பாட்டு ஓடும், அது பாட்டு மாடு மாதிரி ஓடிட்டுருக்கும். ஒன்ஸ் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒன்று சரி பண்ணா ஒன்று இஷ்யூ மேலே இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் இந்த வண்டி. இதுதான் பிரச்சனை. இப்போ நான் இன்ஜின் ரெடி பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். இன்ஜின் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு லாஸ்ட்டாக அதில் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டி இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும், ஸோ அதுக்கப்புறம் நான் வண்டி கொடுத்துருவேன். 1 lakh எவ்வளோ போதோ என்ன, 1.5 போதோ 1 போதோ என்னான்னு தெரியல. நான் வண்டி வந்து நில் கண்டிஷன், என்னென்ன கண்டிஷன் இருக்குது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓட்டுறேன் கொள்கிறேன் எல்லாமே ஓகே. வண்டி நம்ம கூடிய சீக்கிரத்தில் அடுத்த மாதம் ஐ திங்க் ஸோ, இந்த மாதம் எண்டு தெரியல முடியுமான்னு, அடுத்த மாதம் வண்டியை ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுக்கணும். சர்வீஸ் மீன்ஸ் எப்படியும் 1.5 மாதத்துக்கு ஒரு சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது இருந்தாலுமே இதெல்லாம் மாற்றணும், ஸ்டேரிங் ரேக்கு, சஸ்பென்ஷனு இதெல்லாம் மாற்றணும். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்டு போட போகிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து சஸ்பென்ஷன் வந்து புதுசு தான் போடணும். ஸ்டேரிங் ரேக் கூட நம்ம யூஸ்டு வண்டி உடைக்கிற வண்டியிலேருந்து கழட்டி அதிலேருந்து வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதேமாதிரி லோயர் ஆமு கரெக்டிங் ராடு இதை வந்து செட்டாக வந்து புதுசாக மாற்றிட்டு, சஸ்பென்ஷனை புதுசாக மாற்றிட்டு, ஸ்டேரிங் ரேக்கை மட்டும் ஸ்டேரிங் அந்த செட்டு
ஜாயிண்ட் எல்லாமே செட்டு எல்லாமே சேர்த்து உடைக்கிற வண்டிலேருந்து வாங்கி போட்டுக்கலாம். சஸ்பென்ஷன் வந்து யூஸ்டு வந்து போட வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில். பட் அன்னைக்கு டேட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ நைட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமு. நேற்று கொஞ்சம் ஓடிச்சு. நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். எனக்கு தூங்க வந்து தெரில. ட்ரிப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. காரில் வந்து சீரீஸ் போட்டிருந்தேன் ஹாட்ஸ்டாரில். அந்த சீரீஸ் ஓடிட்டுருக்கு. அது அப்படியே ஓடிட்டுருக்கு. நல்ல பேட்டரி லோ ஆகலை. நைட் ஃபுல்லாக ஓடுறது. ஏசி போடல. நல்ல வேலை. ஏசி போட்டால் மொத்த டீஸில் போயிட்டுருக்கோம். ஏசி வந்து நான் குளிர்ந்து நடுவில் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தூங்கியிருக்கேன். எனக்கே அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அன்கான்ஷியஸாக தூங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு டயர்டு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் நான். ஸோ ஏதோ ஓட்டிகிட்ருக்கோம். பார்க்கலாம் ட்ரிப்பு. எனக்கு ஏதோ அந்த சைடு வீட்டு சைடு ட்ரிப்பு வந்தால் இருப்பேன். இல்லைன்னா வண்டியில் எங்கேயோ ஆல்ட்டு தான். பார்க்கலாம். காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே போகலாம். வண்டியில் தூங்க முடிஞ்சா தூங்கலாம். என்ன கதைன்னா ட்ரிப்பு வந்தால் ஓட்டலாம். இல்லை சும்மா வந்து வண்டியில் வந்து உட்காரது வேஸ்ட்டு. நிறைய நண்பர்கள் ஊர்லேருந்து ஓட்டுறீங்க, கார்லேயே படுத்து கார்லேயே ஓட்டுறீங்க. சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? சம்பாரிச்சு உடம்பு போயிடும். உடம்பை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு 3000 4000 இல்லை ஷேரிங்கோ ஏதோ ஒரு ரூமு ஏதோ ஒன்று படுத்து எழுதுறதுக்கு ஏதோ ஒன்று. நிறைய பேர் வந்து இல்லை நான் கார்லேயே படுத்துப்பேன் ப்ரோ, காரே போதும், எதுக்கு ரூமு, அந்த வேலை அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. நான் எல்லாருக்குமே சொல்கிறது, என்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு நான் அதான் சொன்னேன். வண்டியிலே படுத்து தூங்கு, இந்த வேலை வேணாம், வண்டியில் படுத்து தூங்க வேணாம். அது வந்து கரெக்டாக இருக்காது. ஒரு நாள் 2 நாள் ஏன்னா உடம்பு டயர்டு. நம்ம ஓட்டுறோம் 12 மணி நேரம் ஓட்டுறோம். நம்ம குரூப்பில் கம்யூனிட்டியில் ஒருத்தர் இருக்கார், அரவிந்த் ப்ரோ ஒருத்தர் இருக்கார். 5000 ரூபா ஓட்டுறாரு. 5000 ரூபா ஒரு நாளைக்கு ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஏதோ ஒரு நாள்லாம் பரவாயில்ல, டெய்லி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே ஓட்டியிருக்கேன். பட் என்னால் டெய்லி ஓட்ட முடியுமானா எனக்கு தெரியல, சொல்ல தெரியல ஓட்ட முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஓட்டுறாங்க. ஸோ அவர் வந்து வீட்டில் போய் ப்ராப்பராக படுத்து எழுந்துட்டு ஓட்டுறாரு. பட் ஸ்டில் அது ஹார்ட் ஒர்க்கு. அது எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ பெயின், நம்ம பாடி பெயின், இதெல்லாம் வந்து ஓட்டியிருந்தா தெரியும் கண்டிப்பாக. ஸோ வண்டி எடுத்து ஊர்லேருந்து ஓட்டுறீங்களா, நிறைய பேர் வரீங்க, ஒரு ரூம் ஒன்று எடுத்துக்கங்க. சென்னையில் ஓட்டுற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ரூமு இது ஏற்றுக்க வரீங்க சென்னையில் ஓட்டுற மாதிரி தான் தயவு செஞ்சு ஒரு ரூம் ஒன்று 3000 ரூபா இல்லை மொட்டை மாடல எதனா சின்ன ரூம், ஒருத்தர் 2 பேர் பேச்சுலர் தங்குற மாதிரி இருக்கும். இல்லை ஷேரிங்கு ஹாஸ்டலில் எதனா ஒன்று பார்த்து தூங்கிடுங்க. தூக்கம் தான் முக்கியம் வண்டி ஓட்டுறதுக்கு. நிறைய பேர் பார்க்குற ரோட்டில் நிறைய டீ போர்டு ஆக்சிடென்ட் வந்து ஆகுது. எத்தனை பேர் சொருவிடுறாங்க. ஸோ நல்லபடியாக வண்டி ஓட்டுங்க, சம்பாரிங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ அப்படியே வடபழனி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் ஹால்ட்டு போட்டு பார்ப்பேன். ஒரு மணி 12:40 ஆகுது. ஒரு 1 வரைக்கும் பார்ப்பேன். ட்ரிப்பு வந்தால் ஓகே, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை வீட்டுக்கு விட்டுட்டு தூங்கிட்டு காலைல ஒரு 8 மணிக்காக வண்டி எடுக்கிற மாதிரி தான் பிளானு. பார்க்கலாம். ஸ்டே டியூன். வரேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரிப்பு வந்தால் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மணி கரெக்டாக 1:20 ஆயிடுச்சு. ட்ரிப்பு வந்து கணக்கு சொல்லிடுறேன். நேற்று சாயந்தரம் 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா எல்லாமே ரேப்பிடோ தான். இது ஒரு 130 இன்னைக்கு அதை 12 மணிக்கு மேலே முடிச்சது. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து நேற்றுன்ற பாருங்க, அதான் சாட்டர்டே முடிச்சது 2340. ஸோ இது வந்து ஃப்ரைடே 7:30 மணிக்கு எடுத்தல, 7:30 மணி நேரம் நைட்டு 12 மணிக்கு ஓட்டுருந்தது. 2054. ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னா 2054, ஒரு 2340, ஒரு 130, எல்லாமே சேர்த்தா 4600 ரூபா. ப்ளஸ் நம்ம அந்த இது முடித்தோம்ல, என்னது, கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க ஓன் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 800 ரூபா வாங்கியிருந்தோம். எங்கேருந்து எங்கன்னா நம்ம அலங்காபுத்தூர், தாம்பரம் உள்ள பலவரம்லேருந்து தாம்பரம் போகிற வழி. ஸோ அலங்காபுத்தூர் அங்கேருந்து மணலி வந்து வாங்கியிருந்தோம். 37 கிலோமீட்டர் 800 ரூபா வந்து வாங்கியிருந்தோம் டோலோடு சேர்த்து. ஸோ எவ்வளோ டோல் போச்சுன்னா, டோல் வந்து 55 ரூபா வந்து டோல் போயிருந்துச்சு எனக்கு. ஸோ அதை சேர்த்தா இது ஒரு 4600, ப்ளஸ் அது ஒரு 800 ரூபா சேர்த்தா 5400.
டிப்பு மட்டுமே ஒரு நேற்று இன்னைக்கு சேர்த்து டிப்பு அதிகமாக வரல, ஒரு 300 வந்திருக்கும், அவ்வளோதான் வந்திருக்கும். இன்னைக்கு அதிகம் டிப்பு, நேற்று அவ்வளோ வரல. ஸோ ஒரு 300 டிப்பு வந்திருக்கும். ஸோ 5400 ஒரு 300 எவ்வளோன்னா 5700 வந்திருக்கு. நேற்று ஒரு 7:30 மணி எடுத்து நைட்டு ஒரு 1 மணி கணக்கு அப்படி வச்சா கூட அது ஒரு 5 மணி நேரம். ஸோ இன்னைக்கு நேற்று ஒரு 5 மணி நேரம், நேற்று ஒரு 7 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம காலையில் எடுத்துள்ள இந்த ட்ரிப்பு ஒரு கணக்கு. ஸோ அது சேர்த்து இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோன்னா, இன்றைக்குமே நான் எடுத்தது 6:30 மணிக்கு எடுத்தேன், 12 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஸோ இது ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு, அது ஒரு 5 மணி நேரம்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து 2 நாள் சேர்த்து. நம்ம சுச்சுவேஷன் தெரியும், ஏன் வந்து நான் அப்படி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். வீடியோ கண்டினியூஸாக பார்த்துறவங்களுக்கு வந்து ஏன் அந்த நைட்டு ஓட்டுறேன், ஏன் இந்த 5 ஹவர் 6 ஹவர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ 2 நாள் சேர்த்து எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 5400, அது ஒரு 400னா 5400, 5700 வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் டீசல் அப்படியே கணக்கு பார்த்துக்கலாம். டீசல் மட்டுமே எவ்வளோ போட்டிருக்குன்னா, நேற்று ஒரு 1000 வீட்டுக்கே வந்துட்டு ட்ரிப் எதுக்கு, நேற்று ஒரு 1000 5700, நேற்று ஒரு 1000, அப்புறம் ஒரு 1000, அப்புறம் ஒரு 500. ஸோ டோல் வந்து இதில் 55. மொத்தம் ப்ராஃபிட் வந்து 145. ஸோ டீசல் இன்னுமே வந்து இருக்குது. ஸோ 2000 வந்து டீசல் போட்டிருக்கோம். அதெல்லாம் டீசல் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம். அப்படியே அக்யூரேட்டாக நான் கால்குலேட் பண்ணால் கூட 600 டீசல் போடுறேன். ஏன்னா டீசல் வந்து இருக்குது, எனக்கு இன்னொரு 400 டீசல் இருக்குது. ஸோ அப்படி போட்டால் கூட 3500 வந்து எனக்கு நெட்டு 12 மணி நேரம். அதான் நம்ம 2500 எடுப்போம். ஸோ இது வந்து 3500 வந்து வந்திருக்கு. முடிச்சாச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 1:15 வந்து ஆகுது. வீட்டில் போய் கொஞ்சம் படுத்து எழுந்துட்டு காலைல கொஞ்சம் வீட்டு வேலைகள் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு காலைல கொஞ்சம் எடுக்கலாம். நான் என்ன 10 to நைட்டு ஒரு 10, திருப்பி சண்டே 12 மணி நேரம் பிளான் பண்ணிக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ போய் தூங்கிட்டு அதை போய் முடிக்கிறேன். ஸோ ஸ்டேட்யூன். வீடியோ கொஞ்சம் கேப் விட்டு தான் வரும், சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் வந்து நடந்திருக்கு. ஸோ திருப்பியும் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு நாள் நுழையுது. சுதந்திரம் வந்து எப்படி கிடச்சிருந்து பார்த்துருப்பீங்க நேற்று நைட்டு. அதுதான் வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சும்மா ஜோக்குக்கு இது. ஸோ மற்றபடி ட்ரிப் நான் முடிச்சுக்கிறேன். நம்ம எவ்வளோ ஓட்டணும், என்ன டைமிங் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டே டியூன். இது நான் உங்கள் கௌதம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.